நாங்கள் எல்லாருமே புது ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. வந்த கையோட நிறைய க்ளீனிங் ப்ராசஸ் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 10 டேஸ் ஆகிடுச்சு க்ளீனிங் ப்ராசஸ் முடிச்சுக்கிறதுக்கே. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் ரொட்டீன் விலாக் தான் நீங்கள் இந்த மினி விலாகில் பார்க்குறீங்க. சமையல் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். வெளியில் இருக்கிற க்ளீனிங் வாஷிங் ப்ராசஸ் எல்லாமே 2 பேருமே சேர்ந்து பார்த்துக்கிட்டாங்க. இப்படி தான் இந்த ஃபார்ம் ஹவுஸில் எங்களோட லைஃப் ரொட்டீன் போயிட்டுருக்கு. மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தோம். டீ வச்சு குடிக்கிறது, அப்புறம் வந்து டிஃபன் செய்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாமே உள்ளே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வீட்டில் ஒரு வாட்டி சாமி கும்பிட்டுட்டு தான் வெளியில் கோயிலுக்கு கிளம்புனோம். நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா பிள்ளையார் கோயிலுக்கு தான் போகிறோம். பாப்பா பிறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இது வரைக்கும் சாமி பக்கத்தில் வச்சு பாப்பாவை தூக்கவே இல்லை. அதனால் ரொம்ப நாளாக பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் பாப்பாவை வந்து சாமி பக்கத்தில் வச்சு எடுக்கணும் அப்படின்னு மாமியார் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் பாப்பாவை வந்து சாமி பக்கத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஸ்டார்டிங்கில் சாமி பக்கத்தில் கீழே படுக்க வச்சோன்னே பாப்பா அழுதுட்டு இருந்தா. அடுத்து என்னன்னு தெரியல, கப்புன்னு அப்படியே தூங்கிட்டா. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வந்து நான் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் புது ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்த நியூ அப்டேட்ஸும் நிறையவே இருக்குது. ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு இன்னொரு விலாகில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். Until take care, bye bye, see you all.